வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். ஜூலை 3rd வீக் 2025. ஸோ இப்போ என்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம், ஸோ அதில் எந்த இண்டஸ்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் குயிக்காக பார்ப்போம். இப்போ நான் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி சேர்ந்து ஒரு டூ ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார்மாவிலேருந்து சிப்லா, டாக்டர் ரெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இருக்கிறதுலே நல்ல ஸ்டாக்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் எது நல்ல ஸ்டாக்ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து எஃப்எம்சிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி, டிமார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாடா மோட்டார்ஸ், மாருதி இதை ஆட் பண்ணியிருக்கேன். அது பிறகு ஐடி கம்பெனி, ஐடியில் வந்து விப்ரோவும் டிசிஎஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னமும் ஆட் பண்ணலாம். ஹெச்சிஎல், டாடா, டெக் மஹேந்திரா, நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அதை கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு டூ கம்பெனிஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி டைப்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 5 இண்டஸ்ட்ரி டைப் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஆஸ் பர் த டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆஸ் பர் த கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு லாங் டைமுக்கு வந்து ஒரு பெட்டர் அவுட்கம் கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் போகிறேன். ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வீக்லி வைஸ் வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட டேட்டா வந்து 2021 டில் டேட் டேட்டா வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வேலையோடையும் இப்போ ஹையில் தான் இருக்குது. ஸோ இன்னமும் இது மேலே தான் போகுமான்னா மேலே போகும். ஸோ இப்போ இருக்கிற குளோபல் சுச்சுவேஷனை பொறுத்து, இல்லை இப்போ ஏதாவது ஒரு ஃபெட்ல வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு டிசிஷனோ அல்லது ஆர்பிஐயில் ஒரு டிசிஷனோ, ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது மார்க்கெட் வந்து ஒரு 30% போல ஒரு கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கலாம். பட் இப்போ வந்து தெரியாது. இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் படி மார்க்கெட் வந்து மேலே இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா என்னுடைய அப்சர்வேஷன் படி இந்த மாதிரி டைமில் வந்து நான் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி இது மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வேலையை விட இங்கே பீக்கில் இருக்குது. ஸோ நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ரேஞ்சு வருது, ஒரு 1400 ரேஞ்சு வருது அப்படின்னும் பொழுது இன்வெஸ்ட் பண்ணனாக்கா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு இந்த ரேஞ்சில் வந்தால் கூட ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை இதுலேருந்து மார்க்கெட் என்ன கேட்க போச்சுன்னா நான் வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி ஆப்ஷன் நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். செகண்ட், ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டில் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து பீக்கில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அதே சுச்சுவேஷன் தான். ஸோ இதையும் வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ செலக்ட் பண்ண மாட்டேன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் படி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் நீங்கள் இது ரெண்டு மேஜர் பெரிய கம்பெனிஸ். இப்போ நீங்கள் அதர் கம்பெனி இப்போ ஐஓபிலாம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து கீழே இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறது இருந்தால் எடுக்கலாம். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டாப் பர்ஃபார்மிங் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியை இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணலை, இந்த ரெண்டு கம்பெனியும் நான் செலக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ நான் அடுத்தது வந்து சிப்லாவுக்கு வருவோம். சிப்லாவில் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் அதே தான். இப்போ மேலே வந்திருக்கு ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. மேபி கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இது வந்து ஷார்ட் டைமில் வந்து குயிக்காக திருப்பி ரீபில்டாக இப்படி போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் இன்னமும் கீழே வருது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னாலும் ஸோ இதுவும் அதே சுச்சுவேஷன் தான். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னாக்கா ஒரு பெட்டர் பொசிஷன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வரும்பொழுது வாங்கினீங்கன்னா பெட்டர் பொசிஷன். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வாங்குறீங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் அதன் பிறகு வந்து கீழே வரும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். ஸோ இது லாங் டைமுக்கு ஓகே. அதன் பிறகு ஐடிசி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்மோஸ்ட் 2013 இது வந்து ஒரு 375 தாண்டி போகல. ஒருவேளை இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ திருப்பி வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 375 இந்த ரேஞ்ச் வரும்போது திருப்பி ஆவரேஜ் பண்ணி எந்த அளவு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னுடைய ரேஷியோவை குறைக்க முடியுமோ அதை ஆவரேஜ் பண்ணி குறைச்சிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ இதையும் கன்சிடர் பண்ணலாம்.
டிமார்ட் வந்து ஆக்சுவலி 5000 வரைக்கும் 2 தடவை தான் போயிட்டு இருக்கு. பட் இது ஆவரேஜாக இருக்கிற பிளேஸே வந்து ஒரு 4000 ரேஞ்சு தான். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இதை வந்து இப்போ கையை வைக்கிறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணுன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 3300 3400 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். 3500 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அதுலேருந்து இன்னும் கீழே வரும் அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன். பட் இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஸோ ரிசல்ட் வந்து ஓரளவு நெகட்டிவாக இருக்குது. மேபி ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் இருக்குது, பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்னும் பொழுது தான் ஒருவேளை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கம்பெனியே வந்து சேல் பண்ணுற சுச்சுவேஷன் வருது, வேறு கம்பெனி அக்யூர் பண்ண போகிறான். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுனாக்கா நீங்கள் அந்த பேஸ் டேட்டாவை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். டாடா மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 670 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ரேஷியோ வந்து 1100 வரைக்கும் போயிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம். டாட்டாவில் பொறுத்த வரைக்கும் இவி வந்துட்டு இருக்கு. இப்போ ஹேரியர் இவி வரப்போகுது இல்லைங்களா? இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து டாட்டாவை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாத ஒரு ஸ்டாக். ஏன்னா அது வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து குயிக்காகவே பில்டப் ஆகி வந்துடும். பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன், அந்த கம்பெனியோட சுச்சுவேஷன், அதனுடைய குவார்ட்டர் ரிசல்ட், சேல்ஸ் க்ரோத் இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ வந்து அது வந்து இப்போ கீழே இருக்குது. பட் ஆனால் இது டெஃபினட்டாக மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே போயிடுமா, நெக்ஸ்ட் மந்த்தே போயிடுமா, நாளைக்கே போயிடுமான்னா சொல்ல முடியாது. பட் லாங் டேமுக்கு இப்போ நான் சொல்கிற எல்லா அட்வைஸுமே வந்து லாங் டேமுக்கு தான். ஓகே, நீங்கள் வந்து இதை லாங் டேமுக்கு கன்சிடர் பண்ணிங்கனாக்கா ஸோ இது வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு மாருதி வந்து நான் நார்மலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஹை, பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங் போயிட்டுருக்கு. அதுவும் மார்க்கெட்டினுடைய பீக் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா காசு வந்து கம்மி. ஸோ இப்போ அந்த 100 பாயிண்ட்ஸ்ன்றது நீங்கள் இங்கே வந்து ஒரு 3000 4000 இல்லை ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஸோ இது வந்து ஒரு பீக்குக்கு போகும்போது என்னவா இருக்குன்றதை நீங்களே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ விப்ரோ வந்து ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கீழே வந்திருக்கு. டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் போராக இருக்குது. விப்ரோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ரிசல்ட் நல்லா வரலன்னா மொத்தமாக எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியுமே விழும். ஸோ அதனால தான் இப்போ விப்ரோ சேர்த்து விழுந்திருக்கு. செகண்ட் வந்து இந்த டேரிஃப் த்ரெட்னிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்லேருந்து இது கீழே வந்திருக்கு. அதனால் நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து டிசிஎஸ் இப்போ வந்து ஒரு நல்ல பையிங் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3200 ரேஞ்செலாம் டிசிஎஸ் வர்றதே ரேர். இப்போ அதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை அப்படின்றதுனால அது வந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது, டிசிஎஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ சேல்ஸ் பைப்லைனில் எல்லாமே இருக்குது. இந்த டேரிஃப் த்ரெட்னிங் அது இதுன்னு இருக்கிறதுனால ஸோ இந்த கிளைண்ட்டெல்லாம் வந்து ப்ராஜெக்டை சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது, பைப்லைனில் இருக்குது. பட் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகல, அந்த ப்ராஜெக்ட் வந்து கையில் வரல. ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து இந்த டேரிஃப்னுடைய சுச்சுவேஷன் ஓவர் கம் ஆனதுக்கப்புறம் மேபி அது 3 months ஆகலாம், 4 months ஆகலாம், 1 year ஆகலாம், மேபி நாளைக்கு கூட நடக்கலாம். அது எப்போ அது சுச்சுவேஷன் வருதோ அது பிறகு வந்து டிசிஎஸ் வந்து டேன் ஆகி திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனால் ஒரு லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, இது என்னுடைய ஓன் வியூ தான். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.